அரசியலுக்கு வந்து வருங்காலத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற பகல் கனவில் இருக்கக்கூடிய விஜய் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தையாச்சும் பேசி புகாரை கொடுத்துருக்கணுமா இல்லையா? தைரியம் இல்லை. எல்லா இடத்திலும் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படணுமா? இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வெக்கமா இல்லை? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தைரியமாக குரல் கொடுக்க முடியாதவர் எப்படி நீங்கள் அரசியல் வெக்கம் இல்லாமல் வந்தீங்க? அடுத்தது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணுமா? என்ன சட்டம் ஒழுங்கு? என்ன சொல்ல வரீங்க? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? நீங்கள் என்ன சொல்லணும்? ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு போய் நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். கவர்னர்கிட்ட போய் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணும்னா சட்டம் ஒழுங்கை கவனிப்பது யார்? கவர்னரா? முதலமைச்சர் தானே. அப்போ ஸ்டாலினே நேரம் சந்தித்து நீங்கள் சொன்னீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துங்கன்னு சொல்லலாம். கவர்னர்கிட்ட போனால் புகாராவில் கொடுக்கணும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சொல்லுங்கள், ஒவ்வொன்றா சொல்லுங்கள். இந்த பாருங்கள், கிண்டி இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் நீதித்துறை தனியாக 3 IPS ஆஃபீஸர்களை போட்டு விசாரிக்க சொல்லுது. இது கேவலமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கணும் நீங்கள்.